Hello guys, welcome to Toki Talkies and இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரியோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரிக்கு நாங்க என்டர் ஆனோனே பிரித்யங்கரா டெம்பிளுக்கு போயிட்டு அங்க தரிசனம் முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம பாண்டிச்சேரிக்குள்ள நம்ம வந்துட்டு சுத்தி பார்க்கிறதுக்கு போக போறோம். சோ அதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. ராக் பீச் and அது சுத்தி இருக்கிற பிளேसेस தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறது. பாண்டிச்சேரியில் ஷேர் ஆட்டோஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குமா அண்ட் அதை அப்படியே நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு என்னெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டே போனோம். அதில் மெயின் விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு ஹெல்மெட் கம்பல்சரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது நிறைய பேர் பயந்து ஹெல்மெட் போட்டாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு அதிகமாக யாரும் பயப்பட மாட்டாங்க போல். மேக்ஸிமம் நாங்கள் பார்த்ததில் ஒரு 80-90% வரைக்கும் ஹெல்மெட்டே போடாமல் வண்டி ஓட்டினவங்கள தான் நாங்கள் அதிகமாக வந்துட்டு பார்த்தது. கூகுள் மேப் போட்டு தான் நம்ம வந்துட்டு ராக் பீச் பார்க்க வந்தோம். ஸோ அது காமிச்ச ஒரு வழியில் ரொம்ப லென்த்தாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கடைங்க தான். மார்க்கெட்டாக இல்லை நார்மல் கடைங்களா இல்லைனா ஹோல்சேல் கடைங்க மாதிரி இங்கேயும் இருக்கான்னு தெரியல. பட் ரொம்ப லென்த்து ஸ்ட்ரீட் இது. கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரீட் போய்கிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் இங்கே இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இங்கே வந்துட்டு பிளாட்ஃபார்மில் துணியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நீட்டாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. எனக்கே இறங்கி வாங்கணும்னு தோணுச்சு. சரி ரிட்டன் வரும்போது நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போயிட்டோம். ஆனால் ரிட்டன் வரும்போது கூகுள் மேப் வந்துட்டு வேறு வழி காமிச்சிச்சு. இந்த வழியில் வந்துட்டு வரல. அதனால வந்து நமக்கு அதனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னவா இருக்கும் இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியல. பட் நம்ம வண்டியிலேருந்து பார்த்துட்டு போகும்போதே அழகாக சூப்பராக வந்துட்டு ஆங்கரில் வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் விற்றுட்டு இருந்தாங்க. ஆங்கர்லாம் ஃபுல்லாக எல்லாமே ஆங்கரில் தான் மாட்டிட்டு அழகாக மெயின்டைன் பண்ணி விற்றுட்டு இருந்தாங்க. பார்க்கும்போதே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த லாங் ஸ்ட்ரீட்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறமா தான் இந்த பிளேஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ஏதோ வேறு ஏதோ ஒரு பிளேஸை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தோடனே க்ளீனாக நீட்டாக அழகாக வந்துட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு செட் பண்ணியிருந்தாங்க. பில்டிங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் இருந்துச்சு. நார்மல் வீடுங்க இல்லாமல் ரெசார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அங்கே கார் பார்க்கிங்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு எங்கே பார்க் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே வந்துட்டு வழியிலேயே பார்க் பண்ணிக்கிறாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் சைடில் அப்படி அப்படியே நிறுத்தி வச்சுட்டு தான் பீச்சுக்கு வராங்க. நாங்களே வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருந்தோம். எங்கடா பார்க் பண்ண போகிறோம், எங்கே பார்க்கிங்கை போய்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு கார் பார்க் பண்ணிவிட்டு அவங்கவுங்க அப்படியே பீச்சுக்குள்ளே வந்துட்டு வராங்க. யார் சீக்கிரமாக போகிறாங்களோ அவங்களுக்கு பார்க்கிங் பிளேஸ் கிடைக்கும் போல், இல்லைன்னா எங்கேயாச்சும் தூரமாக இடம் கிடைக்கும்போது பார்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்குது. இதுதான் வந்துட்டு இந்த பாண்டிச்சேரி ராக் பீச்சுக்கு நீங்கள் வரணுன்னா சம்டைம்ஸ் நீங்கள் வந்துட்டு ரோட் ட்ரிப்பில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்துட போகிறாங்க அப்படின்றதுனால பேரிகார்ட்ஸ் எல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே முன்னாடி போனோன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. நல்ல ரோட் மாதிரி இருந்துச்சு. தெரியல இங்கே மேபி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இங்கேயும் பார்க் பண்ண முடியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கும்போதே. நல்லா ஃபுல்லாக ரோடு, மணல், அதுக்கப்புறம் கல்லுங்க, அதுக்கப்புறம் பீச் அப்படின்ற மாதிரி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பீச்சில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு யங் கப்புள்ஸு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழந்தைங்க அந்த மாதிரி எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் இந்த பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, யங் கப்புள்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு நிறைய வராங்க. டீனேஜ் பசங்கள்லாம் வந்துட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் ஒரு சிலவங்களாம் சரக்கு தம்முன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்லேயே இருந்துட்டு அடிக்கிறாங்க. நம்ம நார்மலாக சென்னை நம்ம பீச்லலாம் வந்துட்டு கொஞ்சம் அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. இல்லைனா வேறு எங்கேயாச்சும் இருப்பாங்கள்ல பப்ளிக் பிளேஸில் டைரெக்டாக அடிக்காமல் கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பாங்களே. இங்கே வந்துட்டு யார் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு ஒரு கையில் சரக்கு பாட்டில் அண்ட் ஒரு கையில் அவங்க என்ஜாய் பண்ணி தம்மெல்லாம் வச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் போட்ஸ் எல்லாமே கிட்டேயே வந்துட்டு போகிறது. இந்த பீச் எப்படி இருக்குன்னா நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே வியூ கிடைக்கிற மாதிரி அண்ட் வந்துட்டு ரொம்ப லாங் வியூவும் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம வந்துட்டு தரையிலேருந்து நமக்கு ஈக்குவலாக பீச் இருந்து பார்த்தோன்னா அந்தளவுக்கு நமக்கு வியூ கிடைக்காது. ஆனால் இந்த ராக் பீச்ன்றதுனால நம்ம கல் மேலெலாம் இருந்துட்டு பார்ப்போம்ல, அதை விட நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்து நம்ம பார்ப்போம். அப்படி இருக்கும்போது ரொம்ப லாங் வரைக்குமே நம்மளால் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு.
இந்த ஆனிவர்சரிக்கு கேக்கும் கட் பண்ணல அண்ட் வந்துட்டு கிஃப்ட்டும் ஷேர் பண்ணிக்கல. ரீசன் என்னென்னா கல்யாணம் ஆகிட்டு 5 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரிப் கூட போனதே கிடையாது. ஸோ அதனால் நம்ம சென்னை டு கேரளா போகிறோம், அது ஓகே. பட் சும்மா நாங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி கப்புள்ஸ் ட்ரிப்பும் போனது கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமாவும் நமக்கு வந்துட்டு போகிறதுக்கு டைம் வந்துட்டு கிடச்சதில்ல. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா இந்த 2025 முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்சால் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லைனா வந்துட்டு நம்ம கொஞ்சம் போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துட்டு இந்தியாவுக்குள்ளேயாச்சும் நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக ஒரு ட்ரிப் வந்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஸோ எல்லாரோட பர்த்டேவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நம்ம வந்துட்டு ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கலாம், இனி இந்த மெமரிஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக ஆனிவர்சரிக்கு வந்துட்டு பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுவுமே போகுமா இல்லையான்ற ஒரு டவுட்டில் தான் நாங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருந்தோம். சரி ஓகே எல்லாம் ஓகே ஆகிடுச்சு, ப்ராப்ளம் எதுவும் இல்லை, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பி தான் இப்போ பாண்டிச்சேரிக்கு வந்தது. இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்டிங்காக இந்த மாதிரி ஒரு ட்ராவலாக நம்ம வந்தது இதான் ஃபஸ்ட்டு ட்ரிப்புன்னு நினைக்கிறேன். பீச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்குக்கு வந்துட்டோம். இந்த பார்க்குமே ரொம்ப க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு நிறைய கை குழந்தைங்களை வந்துட்டு இந்த பார்க்குக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே இருக்கிற கிராஸில் துணி போட்டு படுக்க வச்சுக்கிறது இல்லைனா அப்படியே விளையாட வைக்கிறதுன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி கை குழந்தைய வந்துட்டு நிறைய பார்த்தோம் நாங்கள் இந்த பார்க்கில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியான்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டோக்கி அங்கே கூட்டிகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், விளையாடிட்டு வெளியவே வரமாட்டேன். நமக்கு வந்துட்டு நைட் ஆகிடும் ரொம்ப. ஏன்னா ரோடு வந்துட்டு அந்தளவுக்கு சேஃப்டியாக நான் ஃபீல் பண்ண கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு ரொம்ப இருட்டிட்டு போக வேண்டாம், கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு டோக்கி அந்த ஏரியா பக்கம்லாம் கூட்டிகிட்டு வராமல் இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதனால் இங்கே தான் வந்துட்டு அப்படியே நம்ம டோக்கியை கூட்டிகிட்டு வந்துட்டோம். பார்க்லேருந்து அப்படியே நம்ம வெளியே வந்தோன்னா ஆப்போசிட்லேயே வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. அதில் வந்துட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிராஃப்ட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு அயன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு உடன் ஐட்டம்ஸு, கிட்ஸுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான டாய்ஸு, நிறைய ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆன்டிக் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. அண்ட் நம்ம ட்ரிப்புக்கு போனோன்னா அதுக்காகவே ஒரு சில மெமரிக்காக சேல் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நிறைய இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. பட் டோக்கி வந்துட்டு டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சீன் போட ஆரம்பிச்சிட்டா. சம்டைம்ஸ் வந்துட்டு வாங்க வேண்டாம் வீட்டில் இருக்குன்னு சொன்னால் கேட்குறா, சம்டைம்ஸ் மூட் நல்லா இல்லைன்னா வேணும் திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதை வந்துட்டு சமாளிச்சுட்டே இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம். அண்ட் பீச் சைட்லேருந்து வர முடியும்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் அந்த வியூ. பீச்லேருந்து அப்படியே நீங்கள் இந்த இதில் நுழைஞ்சிட்டு இந்த எக்ஸிபிஷன் ஏரியாவை பார்க்க வந்துட்டு உள்ளே வந்துடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு நிறைய யூனிக் பீசஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. நமக்கு டிஃப்ரெண்ட்டான டெக்கார் ஐட்டம்ஸ் வேணும்னாலும் இல்லை நம்மளோட ஒரு சில அக்சசரிஸ் எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ஹேண்ட்பேக்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி லெதர் டைப் ஹேண்ட்பேக்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் த்ரெட் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. த்ரெட் ஹேண்ட்பேக்ஸ்லாம் நாங்கள் ப்ரைஸ் கேட்டிருந்தோம். த்ரெட்டில் போட்ட அந்த ஹேண்ட்பேக்ஸ் வந்துட்டு 1500 அந்த மாதிரிலாம் ப்ரைஸ் சொன்னாங்க. லெதர் ஹேண்ட்பேக்லாம் ப்ரைஸே கேட்கலங்க. டோக்கி எங்களை அதுக்குள்ளே அவளோட டாய்ஸ் வாங்கி தர சொல்லிவிட்டு வச்சு செஞ்சுட்டா. கடைசியாக அவளுக்கு வந்துட்டு ஏபிசிடி டாய்ஸ் அண்ட் வந்துட்டு டாக்டர் டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துனதுக்கு சீரியஸாகவே ரொம்ப வர்த்தாக தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப என்கேஜாக விளையாடிட்டு இருந்தா. நானே எதிர்பார்க்கலங்க. நான் அவளுக்கு வந்துட்டு எந்த ப்ராக்டிஸும் கொடுக்கல. எப்படியும் ஸ்கூலுக்கு போயிட்டு அவள் படிக்க தான் போகிறேன். இப்போத்துலேருந்து எதுக்கு அவளை வந்துட்டு இது படி அது படி ரைம்ஸ் படி அது பண்ணி இது பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவள் போக்குலேயே அவளை நம்ம வந்துட்டு விட்டுட்ருக்கோம். இருந்தாலும் அந்த ஏபிசிடி போர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் ஏ எங்கே பி எங்கே சி எங்கே எல்லாமே லெட்டர்ஸ்லாம் அவளாவே எடுத்து வைக்கிறா. ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கே வந்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு சொல்லியெல்லாம் கொடுத்ததே கிடையாதுல்ல, அவள் போக்கில் தான் நம்ம அவளை விட்டுட்ருக்கோம். ஆனால் எல்லாமே அவள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறா. ஒன்லி டிவியில் மட்டும் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ரைம்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுக்கறது அதை பார்த்தே டோக்கி வந்துட்டு நிறைய கற்றுக்கிட்டா. நான் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன். டோக்கி எப்போ ஸ்கூலுக்கு போவா, என்னெல்லாம் அவள் லேர்ன் பண்ணிட்டு வருவா, இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். நிறைய சங்கு பேஸ் பண்ணுற டாய்ஸும் வந்துட்டு இங்கே விற்றுட்ருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அதுலேயே டிஃப்ரெண்ட்டான இயரிங்ஸ் இருந்துச்சு. அதுதான் வந்துட்டு பார்க்கவே ஆச்சரியமாக இருந்துச்சு. குட்டி குட்டி ரிங்குலேயே வந்துட்டு சங்கு வர மாதிரியான இயரிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு செயினில் வந்துட்டு சங்கு வர மாதிரி இயரிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதால கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்த இந்த கிளாத் இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேக் கேட்கும்போது தான் 1500 சொன்னாங்க. அதுவே நம்ம
கரண்ட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மை காட் அப்படின்ற மாதிரி. குட்டி பாப்பா தான் ஆனால் வித்துட்டு இருந்தாங்க. ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம போன ட்ரிப்புக்கு மெமரியாக வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அண்ட் நிறைய டெக்கார் ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க. நம்ம வந்துட்டு மணி பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான யூனிக் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே இருந்துச்சு. பார்க்கவே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. இப்போ பார்க்குறீங்களே, இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டட்லேயே வந்துட்டு சங்கு இருக்குது. ஆனால் அந்த சங்குலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான சங்குலாம் இருக்கும்ல, நம்ம பீச்சில் மணல்லையே நமக்கு வந்துட்டு நிறைய கிடைக்கும்ல, அந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இருந்துச்சு. அண்ட் ரிங் டைப்பு, அதுக்கப்புறம் வந்து குக்கி டைப்பு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸு. அண்ட் உடனில் தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. டாயாக இருக்கட்டும், இல்லைனா நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற ஆன்டிக் பீசஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு நமக்கு குக்கிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்துட்டு உடனில் தான் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்துட்டு இந்த மண் சட்டியில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த லாந்தர்ன்னு சொல்லுவாங்க. இது கரண்ட்டு போயிடுச்சுன்னா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுலாம் பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சட்டி அண்ட் இங்கே குருவி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது வந்துட்டு விசில் ஊதும். நம்ம வந்துட்டு விசில் அடித்தோன்னா அது வந்துட்டு விசில் ஊதுது. அண்ட் அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுற அந்த திங்ஸு அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறைய இருந்துச்சு. பேக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. குவாலிட்டியெல்லாம் எனக்கு தெரியல, ப்ரைஸும் நான் வந்துட்டு கேட்கல, கொஞ்சம் ஹரிபரியாக வந்ததுனால. ஆனால் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இங்கே இன்னொன்று ஸ்பெஷலாக என்ன இருந்துச்சுன்னா, நிறைய ஸ்டோன் ஒர்க் வந்துட்டு இருந்துச்சு. ஸ்டோனில் வந்துட்டு நிறைய ஆர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நம்ம ஈஸியார்லேயே அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பெரிய சிலை பண்ணுறது அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். அண்ட் மகாபலிபுரமில் கூட மேக்ஸிமம் அந்த மாதிரி பார்த்தோம். அண்ட் ஒரு சில ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்துட்டு இன்னும் ரொம்ப மைனூட்டாக ரொம்ப சின்னதாக இருக்கிற ஸ்டோன்ஸ்லலாம் வந்துட்டு அழகாக ஆர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி கூட பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. இந்த ஏபிசிடி தான் டோக்கி வாங்கியிருந்தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டாக்டர் கிட்ட வாங்கியிருந்தான். இந்த ஏபிசிடினால யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நான் கூட யூஸ் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு லெட்டர்ஸ்லாம் கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் எங்கேஜ்டாகவே வந்துட்டு இருந்தா இது வாங்கினதுக்கப்புறமா. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி சூப்பராக முடிஞ்சிச்சு. எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பும் நாங்கள் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். எப்பவும் போல ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிச்சுக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, பை பாய்.